ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 24 வாட் ஸ்ட்ரீட் லைட்டை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அந்த 24 வாட் ஸ்ட்ரீட் லைட்டை பவரில் கனெக்ட் பண்ணி எரியுதான்றதை செக் பண்ணுறேன். பவரில் வந்து இப்போ ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பல்பில் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. சோக் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மேனுவலாக வந்து விசிபிளாக பார்த்து பேனலில் எங்கன்னா டேமேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2 டாட் மாதிரி இருக்குது. இதுதான் ப்ராப்ளமாக இருக்கணும். பிரித்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் இது ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இந்த 4 கிளாம்பையும் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம அந்த 4 கிளாம்பையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த மேலே இருக்கிற கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சோக் கொடுத்துருக்காங்க. சோக் வந்து விசிபிளாக பார்க்கும்போது எந்த வித டேமேஜ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்போது சோக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சோக்கில் வந்து எந்த டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம போர்டில் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 லைட் வந்து ஃப்யூஸ் போன மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. அதை வந்து ரிமூவ் பண்ணி டைரக்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஃபால்ட்டு தெரியும். அதை டைரக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சால்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போது அந்த 2 பல்பை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து ஒரு சின்னதாக பிளேடு மாதிரி வச்சு அதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா பாட்டமில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டீல் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டீலில் 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து சால்டரிங் பண்ணி டைரக்ட் பண்ணிடணும். இது மாதிரி ஃபஸ்ட்டு லைட்லேயும் பண்ணணும். அது பக்கத்தில் இருக்கிற 2வது லைட்லேயும் பண்ணணும். ஏன்னா இந்த 2 லைட் தான் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. அதுவும் சர்க்கியூட்டுக்கு ஃபஸ்ட்டே வர்றதால இந்த லைன் இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த லைனுக்கு அடுத்த எல்இடிக்கு வந்து சப்ளை போகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் பார்த்திங்கன்னா முதல்ல சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா லைட்டையும். இந்த ஃபஸ்ட்டே 2 லைட் போயிடுறத பார்த்தா ஃபஸ்ட்டு லைட்டுக்குள்ள சப்ளை போகாமல் அப்படியே நிற்கிறதால தான் லைட் எரியலன்னு அர்த்தம். இப்போது சால்ட்ரிங் நல்லா ஹீட் ஆகிட்ருக்கும். அது 2த்தையும் வந்து நம்ம இப்போ டைரக்ட் பண்ணி பார்த்துடலாம். சால்ட்ரிங்கில் லைட்டாக லெட்டு டச் பண்ணி அந்த பிளேட் மேலே வச்சு டைரக்ட் பண்ணிடுறேன். ஒரு லைட் பண்ணியாச்சு. இப்போது 2வது லைட்டும் பண்ணுறேன். பேனலுக்கு வந்து எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி லைட்டாக வந்து வைக்கணும். ரொம்ப ஹீட் ஆகிட்டாலும் சர்க்கியூட் பேக்கில் டேமேஜ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டைரக்ட் பண்ணியாச்சு. சால்டரிங் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம பழைய மாதிரி லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சோக்கை உள்ளே நல்லா கரெக்ட் பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெளியே ஒயர் எதுவும் தெரியாத மாதிரி அழகாக அதை உள்ளே பேக் பண்ணிவிட்டு மேலே அந்த கிளாஸை வச்சிடலாம். சைடில் அந்த 4 கிளாம்பும் போட்டு
பழைய மாதிரியே டைட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி விசிபிளாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ட்டை அட்டெம்ப்ட் பண்ண முடியும். விசிபிளாக தெரியலனா மேனுவலாக நம்ம ஒவ்வொரு லைட்டையும் வந்து செக் பண்ண மாதிரி இருக்கும். அதை நம்ம மல்டிமீட்டர்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா கண்டினியூட்டி டெஸ்ட் மூலமாக பண்ணலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு பேட்டரி வச்சு கூட செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது 4 கிளாம்பையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், அந்த 2 லைட்டு தான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஃபுல் சர்க்யூட் மற்ற எல்லா லைட்டும் எரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.